வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு வந்து காலி லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காலி லினக்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, காலி லினக்ஸை ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஓஎஸ் அப்படின்றது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட இன்ஸ்டலேஷன் வீடியோ இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேபி நீங்கள் ஒரு எத்திக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க இருந்தால் உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு புதுவிதமான லினக்ஸ் ஓஎஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்னைக்கு கிளீனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம காலி லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கேப்ஷன் கொடுக்கணும். என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா பென்ட்ரைவில் பூட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒருவேளை ஒரு காலி லினக்ஸ் எப்படி பூட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மேபி ஐகான் லிங்க் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் எதுனாலும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டேரெக்டாக வந்து பென்ட்ரைவ் வச்சு நம்ம பூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தடுக்கு வந்து நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஓஎஸ் பட போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட் லேபை பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த லேபுக்கு தான் வந்து நம்ம வந்து காலி லினக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இது நம்மளோட டெஸ்ட் லேப். ஸோ அதனால் இதில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவில் நம்ம ஆல்ரெடி வந்து என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ஓஎஸ் வந்து பூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், டேரெக்டாக லேப்டாப்புக்கு வந்து நம்ம ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த லேப்டாப் வந்து நம்ம ஆன் பண்ணலாம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு எப்பயும் போல் எல்லாரோட பூட் மெனு எப்படியோ அந்த பூட் மெனுவை கொடுத்துட்டு, ஸோ இதில் வந்து F12 கொடுத்துட்டு ரெண்டாவது இருக்கக்கூடிய என்னோட வந்து பென்ட்ரைவ். ஸோ அந்த பென்ட்ரைவை செலக்ட் பண்ணுறேன். நான் வென்டாய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வென்டாய்ன்றதுனால எனக்கு வந்து வென்டாய் மெனுவில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வரும். நீங்கள் வந்து டேரெக்டாக பூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு பூட்டிங் மெனு வந்துடும். ஸோ நான் வந்து வென்டாய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வென்டாயில் காலி லினக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பூட் இன் நார்மல் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனபிள் பண்ணிவிட்டு என்ன வந்திருக்கும் அப்படின்னா கிராஃபிக்கல் இன்ஸ்டலேஷன் அப்படின்னு வரும். ஸோ அந்த கிராஃபிக்கல் இன்ஸ்டலேஷன் என்ட்ரு கொடுத்துக்கோங்க. என்ட்ரு கொடுத்தோடனே கொஞ்ச நேரம் லோட் ஆகும். ஏன்னா அப்படின்னா பேக்ரவுண்டில் காலி லினக்ஸ் ஃபைல்ஸஸ்லாம் வந்து லோட் அவுட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம பூட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. ஸோ அதுக்காக வந்து இந்த ஃபைல்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ நம்மளுக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் ரெஃபர் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இப்போ லாங்குவேஜ் வந்து எந்த லாங்குவேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டு. அப்புறம் நம்மளோட கண்ட்ரி. ஸோ இது வேணும்னா நீங்கள் ப்ரையாரிட்டி அது நம்ம கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு எந்த கண்ட்ரினாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மேனிட்டரியாக கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா எந்த இதில் கண்டினியூ பண்ணணும். ஸோ அடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுத்தாலே போதும். இதுக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ என்னென்னா கீபோர்ட் லேஅவுட்டு இந்த மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ லோட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பேசிக்காக பேக்ரவுண்ட் ஒர்க்குக்கு தேவையான எல்லா விஷயமும் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். அது இல்லாமல் இதில் வந்து நம்மளுக்கு முக்கியமாக நெட்வொர்க் வந்து தேவைப்படும். ஸோ மேபி உங்களுக்கு நெட்வொர்க் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஓப்பன் ஹாட்ஸ்பாட்டை கூட ஓப்பன் பண்ணி அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் வே மோர் கிரேட். ஓகே, ஸோ இப்போ வந்து லினக்ஸ் ஃபைல்ஸ் லோட் அவுட் ஆகிட்டுருக்கு. முன்னாடியே சொல்கிற மாதிரி நம்மளுக்கு நெட்வொர்க் வந்து தேவை. ஸோ நீங்கள் லோக்கல் நெட்வொர்க் வந்து ஒரு இதை அவைலபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து வேணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ சில ஹார்ட்வேர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வேணும். ஸோ அது வந்து வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எஸ் கொடுத்தாலும் ஓகே, இல்லை நோ கொடுத்தாலும் ஓகே. நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் இதை வந்து மேனுவலாக கூட நான் லோட் பண்ணிக்கிடுவேன். எனக்கு வந்து மிஸ்ஸிங் ஃபைல்ஸஸ் வந்து தேவையில்லை. ஸோ அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா நோ வந்து கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கிறேன். நீங்கள் எஸ் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. அதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து வந்து டிடெக்டிங் நெட்வொர்க் ஹார்ட்வேர். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் டிரைவர் இருக்கலாம். இதில் ஒய்ஃபை இருக்குன்றதுனால ஒய்ஃபைக்கான டிரைவர் வந்து இது டேரெக்டாக வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே லேன் வந்து கனெக்ஷன். ஸோ ஒயர்லெஸ் லேன் அடாப்டர் இருக்குல்ல. ஸோ நான் இப்போ முன்னாடியே சொன்னேன்ல அந்த மாதிரி நெட்வொர்க்கை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ நெட்வொர்க் வந்து இதோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இது வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து ஒரு ஓப்பன் கனெக்ஷன் என்னோட ஃபோன்லேருந்து ஒரு ஓப்பன் கனெக்ஷன் கொடுத்து அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் கனெக்ஷன் கொடுத்தவங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கொடுக்க தேவையில்ல. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. மேலே வந்து ஓப்பன் நெட்வொர்க்குன்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணுவாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி கண்டினியூ கொடுத்தா தான் வந்து பாஸ்வேர்ட் இல்லாமல் நீங்கள் உள்ளே போக முடியும். இல்லை அப்படின்னா அந்த கீழே ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க WPA 2 or 3 அதை கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுத்தா உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு வேளை பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் வந்துருச்சு. அடுத்து நம்மளா ஹோஸ்ட் நேம் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ப்ரையாரிட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரையாரிட்டியாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் கொடுக்காதது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஓகேவா? ஸோ அடுத்து டொமைன் நேமும் அதே மாதிரி தான். சிம்பிளாக வந்து நீங்கள் கொடுக்காது உங்களோட தனிப்பட்ட இஷ்டம்.
கொடுத்துட்டோம். ஸோ அடுத்து உங்களோட ஃபுல் நேம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட சிஸ்டத்துக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இதில் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். ஓகேவா? ஏன்னா கேபிட்டல் லெட்டர் கொடுத்து சில பேருக்கு வரல அப்படின்னுலாம் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்து இருக்கிற யூசர் நேம் வந்து உங்களுக்கு என்ன யூசரோட நேம் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டும் நீங்கள் போடணும், கண்டிப்பாக பாஸ்வேர்ட் போடணும். பாஸ்வேர்ட் இல்லாமல் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதே சொல்கிறேன், ஜஸ்ட் ஏதாவது ஒரு சிம்பிளான பாஸ்வேர்ட் நீங்கள் போட்டு லாகின் பண்ணிக்கோ. மேபி உள்ளே போய்ட்டு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து கண்டினியூ. ஸோ கண்டினியூ கொடுத்தோடனே இந்த கான்ஃபிகேஷன் ஃபைல்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செக் அவுட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் செக் அவுட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப் ஆகிடும். ஓகேவா? இது வரைக்கும் வந்து ஒரு ப்ராசஸ். இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா பேட்டர்னைசேஷன் ப்ராசஸில் வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம லாங்குவேஜும் செலக்ட் பண்ணியிருக்கோம், என்ன கண்ட்ரின்றதை செலக்ட் பண்ணியிருப்போம், என்ன விதமான லாயின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணியிருப்போம், யூசர் நேம் செலக்ட் பண்ணியிருப்போம், அதோட பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணியிருப்போம். இது எல்லாமே ஒரு செட்டில் முடிஞ்சிடும். ஸோ அடுத்து என்ன டிடெக்டிங் டிஸ்க் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டிஸ்க்கை வந்து பேட்டர்னைஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு டிஸ்க்கை தனியாக பிரித்து மேபி மல்டி பூட் பண்ணுறோம் இல்லை சிங்கிள் பூட் பண்ணுறோம்னா அந்த டிஸ்க்குக்கான ஓஎஸ் வந்து இப்போ தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இவ்வளோ நேரம் நடந்தது வந்து ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ப்ராசஸ்க்காக. இப்போ வந்து நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா அந்த கரெக்டான ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகுது, அதாவது அந்த டிஸ்க்குக்கான இதை வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் ப்ரிஃபர் பண்ணுறது மேனுவல் மோட். ஸோ மேனுவல் மோடில் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு வேளை உங்களுக்கு ஃபுல் டிஸ்க் வேணும் அப்படின்னா ஃபுல் என்டையர் டிஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் சூஸ் பண்ணுறது என்னவாக இருக்கும் அப்படின்னா சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, ரெக்கமெண்ட் பண்ணுறதும் என்ன அப்படின்னா மேனுவல் மோட் தான். ஸோ மேனுவல் மோடு வந்து அந்த இதில் லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த மேனுவல் மோடை கிளிக் பண்ணி நம்ம என்டர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, யூஸ் த லார்ஜஸ்ட் டிஸ்க்கு, ஃப்ரீ ஸ்பேஸு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ யூஸ் என்டையர் டிஸ்க்குன்னு இருக்குது, இல்லை யூஸ் என்டையர் செட்டப் வித் விஎம் எல்விஎம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா மேனுவல் சூஸ் பண்ணிக்கிறேன். அதான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுள். ஏன் அப்படின்னா நம்ம போய் என்ன செய்யணும், எக்ஸ்டர்னல் டிஸ்க்கு வந்து வாய்ஸ் ப்ளேஸ் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா மேனுவல் மோடில் கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஓகே, மேனுவல் மோடில் வச்சு நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 2 டிஸ்க் வந்து காமிக்கும். கீழே மேலே இருக்கிறது உங்களோட ஹார்ட் டிஸ்க்கு, கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்டோரேஜ் டிஸ்க். ஸோ நம்ம இது இருக்குல்ல, ஸோ நம்மளோட பென்ட்ரைவ் டிஸ்க் வந்து கீழே காமிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த செலக்ட் பண்ணுறத கூட, அதாவது அந்த டிஸ்க்கை வந்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு பேட்டர்னேஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்கலி அலோகேட்டட் வித் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து எவ்வளோ ஸ்பேசஸ் வேணும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை அப்படின்னா நம்மளால் அதை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து அந்த டிஸ்க்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபினிஷ் பேட்டர்னைசேஷன் அண்ட் ரைட் த சேஞ்சஸ் டு த டிஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த டிஸ்கோட அலோகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இல்லை மேபி நான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறத இந்த இடத்துல மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபினிஷ் த பேட்டர்னைசேஷன் அண்ட் ரைட் த சேஞ்சஸ் இன்டர் டு த டிஸ்க். ஓகேவா? ஸோ அந்த டிஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எஸ்ஸா நோன்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா தான் எல்லா அந்த மிச்சமாக அதுவாக க்ரியேட் பண்ண பேட்டர்னைசேஷனை அதுவே ரெகனைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக. ஓகேவா? ஸோ அதை கொடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தோடனே பேட்டர்னைஸ் இந்த டிஸ்க்குன்னு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நீங்கள் செய்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டட் ஒர்க்கு தான். அதுவே லோட் ஆகி அதுவே முடிச்சிடும். நீங்கள் கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வேகமாக ஓட்டி விட்டால் மேபி வீடியோ டக்குன்னு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் வேகமாக ஓட்டி விடுவோம். 2,000 years later. ஓகே, ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னா என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ என்னென்ன என்விரான்மெண்ட் இருக்கோ அந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு என்ன என்விரான்மெண்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த என்விரான்மெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை எனேபிள் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இல்லை டிஃபால்ட்டாக என்விரான்மெண்ட் இருந்தால் போதும் ப்ரோ அப்படின்னா டிஃபால்ட்டாகவே நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. பட் உங்களுக்கு என்ன என்விரான்மெண்ட்ன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டபுளாக சூஸ் பண்ணி அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ண வேணாம். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், பட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த ரெண்டே இல்லாமல் டிஃபால்ட்டாக கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக கண்டினியூ கொடுத்தோடனே எல்லா ஃபைல்ஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இதையுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம ஓட்டி விட்டோம் அப்படின்னா டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா?
ஓகே, இன்ஸ்டலேஷன் முடிஞ்சு ரீபூட் பண்ணவான்னு கேட்கும். ஸோ ரீபூட் வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ ரீபூட் கண்டினியூ கொடுத்தா தான் வந்து இன்ஸ்டலேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றது தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் ரீபூட் கொடுத்துருங்க. ரீபூட் கொடுத்தோடனே ஃபைனலைசிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லேப்டாப் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனோடனே நம்மளுக்கு வந்து பூட் லோடர் வந்து வந்துடும். ஸோ காலி லினக்ஸோட பூட் லோடர் வந்து வந்துடும். நீங்கள் மல்டிபூட் பண்ணியிருக்கிறது இந்த இடத்துல நான் மல்டிபூட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து விண்டோஸ் ஆப்ஷனும் ஆல்சோ லினக்ஸோட ஆப்ஷனும் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நான் லினக்ஸ் வேணும், லினக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸ் வேணும்னா விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது லினக்ஸ். ஸோ அதை வந்து நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ என்ட்ரு கொடுத்து உள்ளே போகும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் உள்ளே போகும்போது கொஞ்சம் டைம் வந்து டிலே ஆக தான் செய்யும். ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த தடவை நீங்கள் அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயத்துக்கு அப்புறம் அது வந்து நார்மலான ஸ்பீடுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ காலி லினக்ஸ் இன்ட்ரடக்ஷன் எல்லாருக்குமே தெரியும். இந்த ட்ராகன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ. ஸோ அதுதான் காலி லினக்ஸோட லோகோ. ஓகேவா? ஸோ லோகோ லோட் ஆகட்டும். ஓகே, லினக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி அங்கே கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து இங்கே கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அப்படின்னா தான் நம்ம உள்ளே போக முடியும். ஸோ உள்ளே போனால் தான் வேறு ஏதாவது எரர் இருக்கா அப்படின்றத பார்க்க முடியும். மேக்ஸிமம் இந்த ஸ்க்ரீன்லேயே நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ ஏதாவது எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு. எரர் இல்லை அப்படின்றத மேக்ஸிமம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போனால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டில் லோடிங்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ காலி லினக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. லோடிங் ஆகிட்டுருக்கு. நம்ம மேலே CPU அந்த டாஸ்க் பார் வந்து பார்க்க முடியுது. அதில் CPUவோட எவ்வளோ வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்றது அந்த டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். ஸோ அப்படி பார்த்தாலே வந்து நம்ம லினக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஓகே, லினக்ஸோட ஃபைல் சிஸ்டம் எல்லாமே வந்துருச்சு. லினக்ஸ் வந்து கம்பல்சரியாக ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம இதை வச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஃபைல் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் இங்கேயே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இதிலே இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. நம்ம அகைன் ஸ்டுடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ இன்னைக்கு முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு ஏதாவது கொரி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், எனக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கணும்னு உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், எனக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகே, பாய்.